ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இது சென்ற வார உலகம் எபிசோட் 31. அதாவது சென்ற வாரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜேசிடிவி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க தலைப்பு செய்திக்குள்ளே போகலாம். அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு. பேருந்து பயணம் அனைவருக்கும் இலவசம். மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை. சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பதிலுரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டார். ஜல்லிக்கட்டுக்கான விதிமுறைகளில் தளர்வு, முன்பதிவு முறை இல்லை மற்றும் பல தளர்வுகளை உறுதிப்படுத்தியது தமிழக அரசு. தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் பொது சின்னமாக அறிவிப்பு. 15 லட்சம் ஆண்டுகள் முன்னரே மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைத்த ஒரே இடம் தமிழ்நாடு தான். அமர்நாத் ராமகிருஷ்ணன் தகவல். திமுக கோட்டையை தகர்க்கப் போகும் என்டிஏ. தமிழகத்தின் வளர்ச்சியை நோக்கி நகர்த்த மாற்றம் தேவை. பிரதமர் மோடி பேச்சு. பத்திரப்பதிவில் வரும் மாற்றம். இனிமேல் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு போக தேவையில்லை. பேருந்தில் பாலியல் தொல்லை என புகார். வெளியான வீடியோ. இளைஞர் தற்கொலை. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? இனிமேல் நிலாவில் சுற்றுலா செல்லலாம். ஒரு இரவுக்கு 3.8 கோடி கட்டணம். ஐபிஎல்லில் ஸ்பான்சராக நுழையும் கூகுள் நிறுவனம். கிரிக்கெட்டில் நிறுவனங்கள் முதலீடு இருந்தால் ஐபிஎல்லின் மதிப்பு அதிகரிக்கும். அசுர வளர்ச்சியில் உயர்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலை. ட்ரம்பின் வேலைதான் காரணம் என கூறப்படுகிறது. யூபிஐ மூலம் தவறுதலாக பணம் அனுப்பிவிட்டீர்களா? கவலை வேண்டாம். யூபிஐ செயலியிலே புகார் அளிக்கலாம். உயர்கிறது ரீசார்ஜ் கட்டணம். ஜியோ, ஏர்டெல் மற்றும் விஐ போன்ற நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. இந்த செய்திகள்ல இருந்து ஒரு சில செய்திகளை பற்றிய விரிவான தொகுப்பை இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். அதிமுக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியாக 2 வாக்குறுதியை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேருந்தில் பயணிக்கக்கூடிய அனைவரும் இலவசமாக பயணிக்கலாம் கட்டணமின்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னோடனே எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. ஆல்ரெடி 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறத எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீன்னு சொன்னதை இப்போ ஆண்களுக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இதில் என்ன நீங்கள் புதுசாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு பல பேர் அதிமுகங்கிட்ட ட்ரோல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆக எடப்பாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியிலே குலவிளக்கு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அப்பயே சொல்லிட்டோம். இதை தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். நாங்கள் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிறதே நாங்கள் சொல்லலை. நாங்கள் ஆல்ரெடி சொன்னதான் அவங்க புதுசாக ஒரு மாதிரி பேரை மாற்றி இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்டைரக்டாக ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். பட் ஆனால் இப்போ கொடுத்தது தேர்தலுக்காக தான் அப்படிங்கிற விஷயத்தையுமே எடப்பாடி சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் போகட்டும். இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்படி சொல்கிறப்ப ஒரு சில பேர் கோவத்தை தெரிவிக்கிறாங்க. அது யார் அப்படின்னா, இந்த மினி பஸ் ஓட்டுறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுறவங்க, ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க தங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அனைவருக்கும் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களோட பொழப்பு என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக எல்லாரும் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி போக்குவரத்து துறை எப்படி ஓடும், அவங்களுக்கு ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் ஆகும், அது எனக்கு ஒன்றும் புரியலை. மகளிருக்கு மட்டும் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க எப்படி இன்கம் ரெவன்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னா புரியலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. அதே மாதிரி 1000 ரூபா கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருக்குது. இப்போ 2000 மாதம் கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை சார் எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடிகிட்ட இதை பற்றி கேட்குறப்ப நிதி சுமையை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. என்னால் அது பண்ண முடியும், எங்கள் கட்சி அது பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தெரியலை, நடந்தா பார்ப்போம். இது நல்ல திட்டம் தான். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான திட்டம் தான். சப்போஸ் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாக்குறுதியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இது சாத்தியமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அது ரொம்ப வைரல் அப்படிங்கிறத விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தன்னை தவறான ஒரு முறையில் தன்னை அணுகுறாங்க, ஒரு மாதிரி தவறான ஒரு பேட் டச் மூலியமாக எங்களை தீண்டுறாங்க அப்படின்னு ஒரு பெண், அதாவது சிம்ஷிதா அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தீண்டவங்க யார் அப்படின்னா உதய் தீபக் அப்படிங்கிற நபர் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை பற்றி கேட்குறப்ப இது நான் அப்படி நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார், நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறப்ப கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா, இதை பற்றி சோஷியல் மீடியா போட்டோடனே இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப உதய் தீபக் என்ன நினச்சாருன்னு தெரில,
பண்ணாத தப்புக்கு நான் ஏன் எல்லார்ட்டையும் ஒரு கெட்ட பையன் ஒரு கெட்டவன் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே என்னமோன்னு தெரில தற்கொலை பண்ணிக்கிட்டார். அந்த தற்கொலை நடந்தக்கப்புறம் தான் வந்து இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து காவல்துறை ஆராயிறாங்க. அப்படி தெரிகிறப்ப இது வந்து பொய் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ வெளியிட்ட, அதாவது இந்த மாதிரி வந்து தவறான ஒரு பால் பார்க்குறாங்க, பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ஷிம்ஷிதா வந்து தலைமறைவாக இருந்தாங்க. அப்படி தலைமறைவாக இருந்தவங்கள வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி கைது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்கள என்கொயரி பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து பல தண்டனைகள் கொடுத்து இப்போ வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க. இது வந்து 2 பேருக்குமே நஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து எந்த விதமான தப்பும் பண்ணாத உதய் தீபக்குக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்தான். இப்போ அவர் வந்து இங்கே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் குடும்பத்தாருக்கும் சரி. அப்படி இருக்கிறப்ப ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த உதய் தீபக் அப்படிங்கிறவர் வந்து பஸ்ஸில் ஆல்ரெடி வந்துட்டு போகிற ஒரு ஆள் தான். நான் எதார்த்தமாக வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் இருந்திருக்கு, என் மூஞ்சி ஃபுல்லாக ரொம்ப வாடி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதை பார்த்த உதய் தீபக் மோளே என்ன ஆனது அப்படின்னு வந்து கேட்டிருக்காருங்க. கேட்டானே வீட்டுக்கு ஏதாவது கால் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோடனே ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பெண் சொன்னோடனே தன்னிடம் இருந்த பேராசிட்டமலை வந்து அந்த பெண்ணு கொடுத்துருக்காங்களாம். ஸோ அப்பேற்பட்ட நபர் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பண்ணியிருக்காரா பண்ணலையாங்கிற தாண்டி ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ இது பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறத வந்து கேட்டு என்ன பண்ணியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இனிமேலாச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ராப்பராக எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் ஒரு விஷயத்தை வந்து தயவு செஞ்சு எதுவுமே பரப்ப வேண்டாங்கிறது வந்து காவல்துறை சார்பாக எல்லாருமே வந்து கேட்டுக்கிறாங்க. நானும் அதான் கேட்டுக்கிறேன். தப்பு ரைட்டோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து சொல்லணும். தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லலாம், ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இல்லை இது பார்க்கவே தப்பாக இருக்குது அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. என்ன விஷயம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் போனக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்திரப்பதிவு துறையில் வந்து 18 வகையான சேவைகளை வந்து ஸ்டார் 3.0 எனும் சாஃப்ட்வேர் மூலமாக ஆன்லைனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் லேண்ட் வாங்கிட்டு பத்திரம் பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா இனிமேல் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், கேளுங்க. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக சாட்சி கையெழுத்து போகிறதுக்காகவும் அந்த லேண்டை வாங்குறேன், இவர் விற்கிறாரு இவர் வாங்குறாரு அப்படிங்கிறத சைன் போகிறது தான் முக்கியமே. ஸோ அதற்காக தான் போகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலியமாக இந்த மாதிரி ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேர் மூலியமாக வந்து இந்த மாதிரி சேவைகளை எல்லாமே நாங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் இன்பில்ட் பண்ணி, அதாவது ஆஃபீஸ்க்கே போகாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போகாமல் எல்லாமே ஆன்லைன்லேயே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி வந்து முடிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அப்படி இந்த ப்ராசஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னா வாங்குறவங்க வந்து பத்திரப்பதிவுக்குன்னு ஒரு சில செலவுலாம் இருக்குது. அதாவது பாண்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், அதை ரிட்டன் அமௌண்ட் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய டேக்ஸ் கொடுக்குற அமௌண்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்து வாங்குவாங்க அப்படின்னா, அதற்குன்ட்டு ஒரு கியூஆர் கோடை வந்து அந்த சாஃப்ட்வேரில் இன்பில்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதற்கான பேமெண்ட் ப்ராசஸ் வந்து அந்த கியூஆர் கோடை பேஸ் பண்ணி அவங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பத்திரப்பதிவு துறையில் வந்து இந்த விஷயம் கொண்டு வரது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் தான். பட் ஆனால் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா டேட்டாஸ் ஃபுல்லாமே வந்து செக்யூரிட்டி பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சீக்கிரம் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பத்திரப்பதிவு துறையிலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல், இந்த ஐபிஎலுக்கு வந்து 3 வருஷத்துக்கு வந்து ஸ்பான்சராக வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து ஐபிஎலோட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னா கூகுள் ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 270 கோடி ரூபாய் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க கூகுள் ஜெமினி ஏஐ நிறுவனம். ஸோ ஒரு ஐபிஎல்லில் வந்து ஒரு ஏஐ கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஐபிஎலோட ரேஞ்ச் வந்து இன்னும் எகுரும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஐபிஎல் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு கிரிக்கெட் மேட்ச், முக்கியமாக தமிழ்நாட்டில். ஏன் அப்படின்னா சிஎஸ்கே, பெங்களூர் அப்படின்னு நிறையா இருந்தாலும் சப்போர்ட்டர்ஸ் வந்து இங்கே அதிக அளவில் இருக்காங்க. சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான டீம்ஸ்க்கும். அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து 220 கோடி கொடுத்து ஜெமினி வந்து இங்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்பான்சர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லும் தேர்தலும் ஒரே பரவலாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஐபிஎலுக்கும் ஒரு சில ஹோப் இருக்கும், தேர்தலுக்கும் ஒரு ஹோப் இருக்கும். இது நான் ஏன் சிங்க் பண்ணுறேன் அப்படின்னா தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கிறத நான் சொல்கிறேன்.
தென் வந்து இங்கே வந்து 270 கோடி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். 270 ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து ஐபிஎலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறவங்க வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து முதலாவதாக வந்து சுந்தர் பிச்சை மூலியமாக தான் வந்து இந்த ஸ்பான்சர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்தடுத்து டாட்டா தான் வந்து பண்ணுறதே. ஸோ அடுத்து டாட்டா எல்லாருமே வருவாங்க. பட் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷலாக நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு ஐபிஎல்லில் வந்து ஸ்பான்சர் பண்ணது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது தங்கமும் வெள்ளியும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு ஏறாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏறுற மாதிரி கிடுக்கிட்டுன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படி ஏறுறதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வீடியோ எடுக்கிறப்ப இந்த தங்கத்தினுடைய விலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து 14,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஒரு பவுன் பார்த்தீங்க அப்படின்னா 1,16,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏட்டா ஒரு மாதம் சம்பளமே எங்களுக்கு 12,000 தான்டா. இப்படி இருக்கிறப்ப 10,000 12,000 வாங்கிட்டு இருக்கீங்களா, ஒரு கிராம் வாங்கினாங்களாம் எங்கடா போகிறது அப்படின்லாம் வந்து மிடில் கிளாஸ் பக்கம்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் குட்டிலாம் நாங்கள் எப்போ பார்க்குறது அப்படின்லாம் வந்து 2K கிட்ஸே ஏங்கிடுவாங்க போல். அந்தளவுக்கு வந்து தங்கம் ரேட் அந்தளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. தங்கம் மட்டும் ஏறலை, கூட இருந்து வெள்ளியும் முதலாம் 70 ரூபா 80 ரூபான்ட்டு இருந்தது இப்போ 300 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கும் இப்போ ரேர் ஆக போகுது போல். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடியதுக்கு வந்து காரணம் யார் அப்படின்னா ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பாட் கோல்டு ஸ்பாட் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய விலையுமே வந்து அதிக அளவு ஏறிக்கிட்டு இருக்கு. இதற்கும் காரணம் வந்து ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா டாலருடைய மதிப்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்துன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய வங்கியினுடைய வட்டி விகிதம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இது வந்து அமெரிக்கா சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2 விஷயத்தை வந்து டிசிஷன் பண்ணுறதும் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து யோசிக்கிறதுக்குமான ஒரு முக்கிய காரணம் யார்? ட்ரம்ப் தான். அப்போ தங்கமும் வெள்ளியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் யார்? ட்ரம்ப் தான். ஆக ட்ரம்ப் தான் இதுக்கு காரணம். இது வந்து ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். ஆனால் டிசிஷனுக்கான அதாவது முக்கிய காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீசன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த 2 விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இந்த 2 விஷயத்தை வந்து ட்ரம்ப் நினச்சா மாற்றுவாரான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மாற்ற மாட்டார், என்ன பண்ண. பட் ஆனால் இங்கே நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இதற்கு முன்னாடி வந்து ஒரு சம் பர்சன்டேஜ்லேருந்து அதாவது இறக்குமதியோ ஏற்றுமதியோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த வரியில் வந்து சம் அமௌண்ட்லேருந்து 6% குறைச்சிருந்தாங்க. இப்போது அந்த 6லேருந்து 4% மறுபடியும் அந்த ஒரு வரியை குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தினுடைய விலை வந்து இன்னும் குறைய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறைப்பாங்களா குறைக்கலையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்கு. அப்போது பதிலளிக்கும் போது முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 4 அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதான ஒரு அறிவிப்பு தான். அது என்னங்க அதை சொல்கிறேன் கேளுங்க. கலைஞர் கனவு இல்லத்தில் மேலும் 3,500 கோடியில் 1,00,000 வீடுகள் கட்டப்படும். புதிதாக 1,588 கோடியில் 2,500 கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும். சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் 2,000 3,400 உயர்வு. பணி நிறைவின் போது வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1,00,000 2,00,000 உயர்வு. இந்த மாதிரியான 4 முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப பயனுள்ளதான ஒரு விஷயம்தான். பட் ஏன் வந்து இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்கங்கிறது எனக்கு தெரியலை. இது நடக்க எப்படியும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க? அது வரைக்கும் வந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ வந்து ஒரு ஆட்சி விஷயம் இப்போ வந்து தேர்தல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. தேர்தல் வாக்குறுதியாக வந்து இதை கொடுத்தா பரவாயில்ல, ஒரு முக்கிய அறிவிப்பாக அதை கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து இதை மக்கள் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே சொல்கிறாங்களா இல்லை அப்படின்னா இது உண்மையிலே மக்களின் நலனுக்காக சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. இந்த முக்கிய அறிவிப்பு வந்து மக்களின் நலனுக்காகவா இல்லை தேர்தல் வாக்குறுதிக்காகவா அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டில் தடம் பதித்து ஒரு சாகசம் பண்ணக்கூடிய காளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது தமிழக அரசு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பல தளர்வுகளை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் காளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தளர்வாக தான் இந்த தளர்வுகள் இருக்குது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முன்பதிவு தேவையில்லை. அதாவது இப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டோக்கன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்பதிவு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முன்பதிவு அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு வீரரும் சரி, உள்ளூரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளுமே சரி, அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை பொறுத்து, அதாவது அந்தந்த மாவட்டத்தை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து டோக்கன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. முன்பதிவு அப்படிங்கிற விஷயம் வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க.
முன்பதிவு இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி காலை இறக்குறதுக்குன்னு நான் டோக்கன் வாங்குறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதாவது மாவட்ட அளவில் நீங்களே முடிவு செஞ்சு யார் யார் காலை இறக்கணும் அப்படிங்கிற நீங்களே யோசிச்சுக்கலாம். இந்த வியூவர்லாம் வரலாம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கலாம். அது வந்து உங்களோட முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து மாவட்டத்துக்கு வந்து இந்த முடிவு பண்ணுற விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது ஆயுள் காப்பீடு இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரியான எந்த விஷயமும் இருக்கணும் நீடு இல்லை. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலே வந்து பங்கேற்றுக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணுங்கிறது நீடு இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு தளர்வு. அது என்னங்க சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு நடத்துபவர்களிடம் உறுதிமொழி பத்திரத்தை வந்து சைன் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த சைன் பண்ணுற ஒரு முறை வந்து ரத்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக ஜல்லிக்கட்டில் வந்து பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கும் சரி காளைகளுக்கும் சரி ஜல்லிக்கட்டு போட்டி ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கும் பல தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா வந்து இனி வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சிறப்பாக நடக்குமா. இந்த தளர்வுகளில் ஒரு சில விஷயங்கள் நல்லது, பட் ஆனால் இந்த விஷயங்கள் வந்து அப்படி இருந்திருக்கலாமே, இதையும் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஜல்லிக்கட்டை பற்றின விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். சப்போஸ் இதை பார்க்குற பல பேருக்கு வந்து ஜல்லிக்கட்டு பற்றின விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த தளர்வுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிலாவில் இனிமேல் நம்ம ஸ்டே பண்ணலாம், நம்ப முடியல, நம்பி தான் ஆகணும். GRU அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்குது. இவங்க வந்து 2029 2035 வந்து நிலாவில் ஒரு ஹோட்டல் அமைக்கும் பணி வந்து பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்படி பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பேஸில் ஹோட்டலில் தங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே தங்குறதுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ண எவ்வளோ தெரியுமா கேட்குறாங்க, கிட்டத்தட்ட 3.8 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட அரௌண்டாக 4 கோடி வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு, அதுவும் நிலாவில். பட் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அங்கே கிராவிட்டியே இருக்காது, எப்படி தூங்குவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்து ஒரு இனோவேஷனாக பார்க்குறப்ப இது ஒரு நல்ல விஷயம். பட் ஆனால் வந்து 2029 தொடங்கி 35 அப்படின்னா 6 வருஷம் ஹோட்டல் கட்டுறதுக்கு இப்படி கட்ட போகிறாங்க, என்ன ஏது எதுவுமே தெரியலை. பட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவிலேருந்து. அமெரிக்காக்காரங்க குசுபுக்காரங்க தான் பண்ணாலும் பண்ணுவாங்க. 2029 அப்போ பார்ப்போம் இதை பற்றி ஏதாச்சும் பிளானிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை நடுவில் ஏதாச்சும் இதை பற்றின விஷயம் என்ன, இதோட அஜெண்டா பற்றி சொன்னாங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான் நேயர்களே, சென்ற வாரத்தில் நடந்த முக்கியமான சென்சிட்டிவான பல விஷயங்களை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பல ட்ரெண்டிங்கான விஷயங்களும் இன்ஃபர்மேஷன் சரி உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சென்ற வாரத்தில் நடந்த முக்கிய விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். மறக்காமல் நம்ம JC டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.